மழையால் தள்ளி வைக்கப்பட்ட அதாவது தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு அதாவது கால் டிக்கெட் நுழைவுச்சீட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஞாயிறு வந்து 7ஆம் தேதி எக்ஸாம். ஸோ எக்ஸாம் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாகவே கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறவங்க இன்னிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் அப்போவே டவுன்லோட் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து புது கால் டிக்கெட் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டேட்டெல்லாம் கொஞ்சம் மாற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கான கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அது எப்படிங்க போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு என்னென்னு சொல்லித்தரேன். ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கூகுளில் போய் டிஆர்பி திருநெல்வேலி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் திருநெல்வேலி சைட்டுக்கு போயிருங்க. ஸோ அந்த சைட்டு போய் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஸோ உங்களுக்கான கால் டிக்கெட்டு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறாங்க. சார் எக்ஸாம் டேட் வந்து ஜூலைன்னு அங்கே ஜனவரி 7 ஸ்க்ரோல் ஆகுது. இங்கே கால் டிக்கெட் நியூ அப்படிங்கிற லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன வேணும், உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு. சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நுழைவுச்சீட்டு அதாவது கால் டிக்கெட் வந்து டவுன்லோடு ஆகிரும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வந்து காலையில் 10 மணி to 1 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போய் வந்து அந்த சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் புதுசாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டர்கிட்ட மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மழை இதனால் ஒரு நாள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான டேட்டு எல்லாமே இருக்கும். கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோடனே நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பெருசாக இன்டிமேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour பிஃபோர் மாதிரியே நீங்கள் ரீச் ஆகி இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஆடைகள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆர் ப்ளூ பால் பென் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொண்டு போகலாம். இல்லை ரெண்டுமே நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து கால் டிக்கெட்டு மஸ்ட்டு. சரிங்களா? கால் டிக்கெட்டு கண்டிப்பாக கொண்டு போங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப் எதுவும் கொண்டு போகணுமா அப்படின்னா எதுக்கும் நீங்கள் ஒரிஜினல் அப்புறம் ஒரு ஜெராக்ஸ் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ப்ராப்பராக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் உள்ளக்க எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ளூ ஆர் பிளாக் பால் பென்னு, கால் டிக்கெட்டு, ஐடி ப்ரூஃபு, அப்புறம் பஸ்ஸு கொண்டு போகலாம். மற்றபடி பேக்கு நீங்கள் மொபைல் கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் வெளியே தான் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுடைய சொந்த பொறுப்பில் தான் இருக்குங்க மாதிரி சொல்லியிருக்காங்க கால் டிக்கெட்டில். அதனால் இதெல்லாம் இருக்குது. அதனால் எக்ஸாம் போகும்போது வந்து இப்போ வந்து 1 வீக் தான் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் டைம் டிப்ஸு கொடுக்குறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் செட்டு இருக்குது, 4 செட்டு இருக்குது. அது இப்போ எழுத முடிச்சாங்களே அந்த செட்டு, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. அதில் வந்து ஒரு சிலது ரிப்பீட் ஆகலாம். ஒரு 40-50 மார்க் கூட 200 கொஸ்டினுக்கு அப்படியே கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டோம். அது வாங்கி கூட நீங்கள் படிக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் என்ன ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அது அட்லீஸ்ட் அவங்க வந்து புக் பேக் ஒன்று தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் தமிழுக்கும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு பண்ணினா கூட நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண்ணை எடுக்கலாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 5 days 6 days தான் இருக்குது. ஸோ இந்த கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா கூட நீங்கள் வெற்றி பெறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஷார்ட் டைம் பீரியடில் படிக்கிறதுக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்குகிற ஸ்டடி மெட்டீரியல் அப்கமிங்கில் வர அதாவது மத்திய கூட்டுறவு வங்கி, அப்புறம் மாநில கூட்டுறவு வங்கி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 குரூப் 2க்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து முதல்ல கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கால் டிக்கெட் வந்து சில டவுட் கேட்பீங்க, கலரில் பிரிண்ட் அவுட் போடணுமா, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் போடணுமான்னு. ஸோ உங்களுடைய விருப்பம் தான். அவங்க எதுவும் அதை பற்றிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ பேஸ் மட்டும் உங்கள் கால் டிக்கெட்டில் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் ஃபோட்டோ கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் அதை ஒட்டி அதை எழுதி தனியாக வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ சரியாகவே எழுதலை அப்படின்னா. சரிங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.